பிரம்மாண்டமாய் திறக்கப்பட்ட காக்களூர் ஏரி நடைபாதை மற்றும் புனரமைக்கப்பட்ட ஏரி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ஊராட்சி ஒன்றியம் காக்களூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இன்று நமக்கு நாமே திட்டம், ஊராட்சி ஒன்றிய பொது நீதி, பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதி, பெருநிறுவன சுற்றுச்சூழல் பொறுப்பு நிதிகளின் ஒருங்கிணைப்பில் ரூபாய் 3.52 கோடி மதிப்பீட்டில் காக்களூர் ஏரி மேம்படுத்துதல் மற்றும் புனரமைத்து மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. பிரதாப் அவர்கள் தலைமையில் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி திறக்கப்பட்ட நடைபாதை மற்றும் உடற்பயிற்சி கூடம், காக்களூர் ஏரி சுற்றி அமைக்கப்பட்ட நடைபாதை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். உடன் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் இணை இயக்குனர் வை. ஜெயக்குமார், செயற்பொறியாளர் சு. தணிகாச்சலம், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மற்றும் தணிக்கை கே. எஸ். யுவராஜ், உதவி செயற்பொறியாளர் கோவேந்தன், திருவள்ளூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் த. இளங்கோவன், காக்களூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவின் ஒன்றிய செயலாளர் ஆர். ஜெகசீலன், புட்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி.எம்.ஆர். ராமச்சந்திரன், ஏ.கே. என்கின்ற அசோக் குமார், தினேஷ், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அங்க போட்டிருக்கோம் சார். பெரிய வாழை செடி வாழை செடிங்க வணக்க முடியல காலம் சரி சார். அப்புறம் எப்படி இந்த லேக் வந்து இதை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இப்ப நல்லா பண்ணிருக்கிறோம், நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இருட்டாக மட்டும் காலையில் வந்து பயன்படுத்த முடியாமல் எவ்வளோ பாருங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்க இந்த அளவுக்கு பார்த்து எவ்வளோ இந்த இடத்துல கவனம் வச்சு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு அது ஏரி பாதுகாப்பு போடுறது. அதை விட ஒரு முழுசாக வேற யாருக்கு நன்றி சொல்லணும்? சட்டமன்ற பெரிய பையன் காலத்துலேருந்து இப்படிதான் இருக்கு. தமிழக முதல்ல இங்கே முந்தைய ஏறி மட்டும் கிடையாது, தமிழக பசுமை பூங்காவாக பார்த்து ஒரு புறம் ஏரியை பாதுகாப்பு, நீர்நிலைகளை பாதுகாப்பு, நமக்கு குடிநீர் ஆதாரத்தை அடுத்தது நம்ம இந்த இடத்துல வந்து வாக்கிங் பிள்ளைகளை விளையாடுறது, மூணு சரணாலயம் அவங்கள போக விட மாட்டேங்க. முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுவாங்க, மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லுவாங்க. நல்லா சார் நல்லா இருக்கா?
யாரு அவரு கேட்டாரா? என்னதான் கேட்டுருப்பாரு. நல்லா இருக்கா பார்க்கு? ஆமா. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்க் பார்த்துருக்கீங்களா? என்ன எழுதிட்டுருக்காங்க? ஐ லவ் திருவள்ளூர். ஜூஸ் ஒன்று ஐ லவ் திருவள்ளூர் போட்டு. என்னடா பார்க்கு இப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்கு. அடுத்த வருஷம் போட்டு விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சொல்றேன்.